ரொம்ப நாள் கழித்து காலேஜுக்கு போகிறேன் அப்படிலாம் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி தான் போனேன். ஆனால் எனக்கு ஏதோ நிறைய நாள் கழித்து வந்த மாதிரி இருந்துச்சு. பஸ்லலாம் ஏறுறதுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஷையாக இருந்துச்சு. காலேஜுக்கு வரவும் ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. இதனால் வந்து தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி எங்களோட ப்ராஜெக்ட் 0th ரிவ்யூ, அதுக்காக வர வேண்டியதாக இருந்துச்சு. வந்துட்டு ப்ராஜெக்ட் டைட்டில்லாம் கொடுத்துட்டு கிளாஸில் ஒரு பெஞ்சோ இல்லை டெஸ்க்கோ இல்லை. பெஞ்சு டெஸ்க்கை நாங்கள் தான் எடுத்து போட்டு உட்காந்தோம். ஒரு மாதிரி கடுப்பாகவே இல்லை, பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு சம்பவங்கள்லாம் இருந்துச்சு. தென் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸுக்கெல்லாம் போகலை, வெயிட்டிங் ஹாலில் தான் உட்காந்துருந்தோம். ஏன்னா ரொம்ப தூக்கமாக இருந்துச்சு, ப்ளஸ் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. நான் உட்காந்து பேச்சு போட்டிக்கு எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு வந்து டைம் போயிடுச்சு. அப்படியே வந்துட்டு 4:10 ஆனதுமே நாங்கள் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து பஸ்ஸில் சீட்டு பிடிச்சி ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டே இப்படி தான் ஒரு மாதிரி போரிங்காக கடுப்பாக இருந்துச்சு. ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அப்படி ஒரு தலைவலி, அது என்னமோ தெரியலை, காலேஜுக்கு வந்தால் மட்டும் ஒரு டைப்பாக தலைவலிக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.